الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சங்கையான ரமதானுடைய மாதத்தில் நல்ல நோக்கத்தில் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்படியான ஏற்பாடுகளால என்ன நலவுகள் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதைவிட பன்மடங்கு ஹைறுகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகம் அல்லாஹுவுக்கு சொந்தமானது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் அல்லாஹுவுக்கு சொந்தமானவைகள். நாங்களும் அல்லாஹுவுக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் அவன்தான் எங்களை அனுப்பினான், சோதிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி சோதிப்பான். அதை யாராலையும் தட்டி கேட்க இயலாது. சோதனை பல வகையான சோதனைகள் எங்களுக்கு வரையிலும். சோதனை நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படையிலும், காலத்துக்கு காலம் சோதனை வித்தியாசப்படலாம். ஆனா சோதனை இல்லாம யாரும் இந்த உலக வாழ்க்கையை கழிக்க இயலாது. நிச்சயமாக ரப்புடைய ஏதாவது ஒரு வகையான சோதனைக்கு நாம் எல்லாரும் முகம் கொடுக்கத்தான் வேணும். பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த குறிப்பாக இந்த நாட்டு மக்களாகிய நாங்க ஒரு சில மாதங்களாக ஒரு பயங்கரமான சோதனைக்கு முகம் கொடுத்து வருகிறோம். அது என்ன சோதனை? விலைவாசி அதிகரிப்பு, அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு. இது ஒரு ரப்புடைய புறத்திலிருந்து இந்த உம்மத்துக்கு வார ஒரு பயங்கரமான சோதனை. இத பலரும் பல மாதிரி பார்க்கலும். ஈமான் உள்ள நாங்க, கலிமா சொன்னவங்க, 5 நேரம் தொழுகிறவங்க, ரப்ப நம்பின முஃமின்கள் எல்லாரும் இதை நோக்குற மாதிரி நோக்க இயலாது. எல்லாரும் இதுக்கு கருத்து சொல்ற மாதிரி நாங்களும் சொல்ல இயலாது. ஏன்னா நாங்க ரப்ப நம்பினவங்க. இப்படியான சோதனைகள் வார நேரம் நாங்க எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எங்கட பேச்சுவார்த்தைகள் என்னவா இருக்கணும்னு மார்க்கம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்குது. பெரியவர்களே, சகோதரர்களே,
முதலாவது இந்த நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். ரப்புக்கு தெரியாம இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இந்த நிலைமையை ஏற்படுத்தினவன் ரப்பு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் போயிட்டு சொன்னாங்க, சஇர் லனா, விலை கூடி கொண்டு போகுது யா ரசூலல்லாஹ், நீங்க இதுக்கு ஒரு கட்டுப்பாடு போடலாமே, நிர்ணயமான ஒரு விலையை சொல்லலாமே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அந்த உரிமை என்ற கையில இல்ல. இன்னல்லாஹ ஹுவல் முஸஇர் அல் காபிதுல் பாசித், விலைய நிர்ணயிக்கிறவன் ரப்புதான். விலைய கூட்டுறதும் ரப்புதான், விலைய குறைக்கிறதும் ரப்புதான். இது வேற யாருட கையிலையும் இல்ல. எங்கட பார்வைக்கு இது அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்க, இது இவங்கட கையில் உள்ள விஷயம் போல வெளிப்படையில தெரிஞ்சாலும் இந்த உலகத்தை அடிப்படையில நிர்வாகம் செஞ்சு கொண்டிருக்கிறது அல்லாஹ். அவன் நாடுற நேரம் எந்த தட்டுப்பாடும் இல்லாம பொருட்களை கொடுப்பான், நாடுற நேரம் அதை தடுத்து வச்சுக் கொள்வான். எல்லா பொருட்களினுடைய ஹசானாவும் எங்கட கைவசம் தான் இருக்குது. தேவையான அளவு அந்தந்த நேரத்தில் நாங்க தான் அதை சப்ளை பண்ணுவோம். எங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தட்டுப்பாடா இருக்குதோ இதெல்லாம் ரப்புடைய ஏற்பாட்டால நடக்கிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஈமான் முதலாவது எங்கட உள்ளத்துல வரணும். ரெண்டாவது, எங்கட எல்லாருடைய ரிஸ்கும் ரப்புடைய கையில தான் இருக்குது. ஏண்ட ரிஸ்க ஏண்ட வாப்பட கையில அல்லாஹ் கொடுக்கல. ஏண்ட ரிஸ்க எனக்கு சம்பளம் தாரவருட கையில அல்லாஹ் கொடுக்கல. ஏண்ட ரிஸ்க ரப்பு அவன் கைவசம் தான் வச்சிருக்கிறான். அவன் எதை முடிவு செஞ்சானோ அது எவ்வளவுதான் விலை கூடினாலும் எனக்கு வந்து சேரத்தான் போகுது. எவ்வளவு தான் விலை குறைஞ்சாலும் எனக்கு எழுதப்பட்டதை விட கூட ஒரு கவலம் கூட என்னால சாப்பிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் தகுது ஹிமாஸா வதரூஹு பிதானா. நீங்க ரப்ப முறையா நம்புவீங்க இருந்தா ரப்ப உங்களுக்கு எவ்வளவு கண்ணியமா ரிஸ்க் தருவான்டா, பறவைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி தருவான். வெளிப்படையான எந்த காரணமும் இருக்க தேவையில்ல, அஸ்பாபுகள் இல்லாம ரப்பு ரிஸ்க் தருவான். பறவைகள் காலையில கூட்டிலிருந்து போற நேரம் வயிறு காலியா போகுது, பசியோட போகுது. மாலையில கூட்டுக்கு வார நேரம் பிதானா, வயிறு நிரம்பி வருகிறது. எந்த முதலாளியையும் நம்பி பறவை கூட்டிலிருந்து வெளியே போகல. சம்பளம் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, தொழில் செய்யறதுக்கு இடம் இல்ல, நிரந்தர வருமானம் இல்ல. ஆனா எந்த பறவையும் பசியோட கூடு திரும்பல. ஏனென்றா அந்த பறவை கூட்டிலிருந்து வெளியே போற நேரம் உள்ளத்துல உள்ளது ஒன்றுதான், என்ன படைச்சவன் எனக்கு ரிஸ்க் தருவான். சம்பாதிக்கப்படாதுன்றதல்ல, முயற்சி செய்யணும். அதனால தான் பறவை கூட்டிலிருந்து பறந்து போகுது. ரப்பு தருவான் என்று கூட்டுக்குள்ளால இருக்கல்ல, முடியுமான முயற்சியை பறவை செஞ்சிச்சு அல்லாஹு தஆலா. ஆனா பறவைக்கு தெரியா இன்றைக்கு எந்த ரிஸ்க் எந்த மரத்துல, எந்த ஊட்டுல, எந்த மலையில, எந்த காட்டுல இருக்கும்னு தெரியா. ஆனா ரப்பு கொடுத்தான், கொடுத்து கொண்டிருக்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும். அன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்திஅக வ அன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக. உங்களுக்கு இருக்கிறது ஒரு நாளும் தப்பி போகாது. உங்களுக்கு இல்லாத ஒன்று ஒரு நாளும் கிடைக்காது. இதுதான் மார்க்கம், குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித்தார பாடம்.
இந்த ரெண்டு நம்பிக்கையும் எங்கட உள்ளத்துல இல்லன்னு இருந்தா இப்படியான கட்டங்கள்ல நாங்க தோத்துருவோம். ரப்பு இப்படியான சோதனையை தாரது எங்கள்ல யாரு வெத்துற யாரு தோக்குறது என்று பாக்குறதுக்கு. இப்படியான இந்த ரெண்டு விஷயத்திலையும் நாங்க உறுதியா இல்லண்டா தோத்துருவோம். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சோதனை இந்த உலகத்துக்கு புதிய ஒன்று இல்ல. ஹைருல் குரூன்லயே இது இருந்துச்சு. இதனால தான் சஹாபாக்கள் போயிட்டு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலத்துல இருந்த பிரச்சனை தான் சஹாபாக்களோட காலத்தில் இருந்துச்சு, தாபிஊன்களோட காலத்தில் இருந்துச்சு, தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், இமாம்கள், நல்லவர்கள் வாழ்ந்த எல்லா காலத்திலையும் இருந்துதான் இருக்குது. இது புதிய ஒரு பிரச்சனை அல்ல இந்த உலகத்துக்கு. ஆனா அந்தந்த காலத்துல இதுக்கு என்ன தீர்வு செய்யணுமோ அதை செஞ்சாங்க. உலகத்திலிருந்து இந்த பிரச்சனைய திருப்பி அனுப்பினாங்க. இந்தியால ஒரு தடவை இந்த பிரச்சனை வந்த நேரம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட மக்கள் போயிட்டு முறையிட்டாங்க. விலை கூடிக்கொண்டு போகுது, அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடாகி கொண்டு போகுது. இமாம் அவங்க அதுக்கு சொன்ன ஒரே தீர்வு, ஒரே காரணம், குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினாங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் பொருட்களும் தராசியினுடைய ரெண்டு தட்ட போல. மக்கள் பெருமதியானவர்களா மாறிடுவாங்கண்டா சாமன் மக்களுக்காக படைக்கப்பட்ட பொருட்கள் பெருமதி இல்லாததா ஆகிரும். ரப்புடைய பார்வையில மனிதர்கள் பெருமதி இல்லாதவர்களா மாறிடுவாங்கண்டா மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் பெருமதியானதாக மாறிடும். பெரியவர்களே, சகோதரர்களே, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. ஈமானும் தக்வாவும் மனிதர்கள்ட்ட வந்தா பரக்கத்துடைய கதவுகளை திறப்போம் என்று ரப்பு சொல்றார். யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்தினாங்க, நாங்க பாரம் இல்லாதவர்களா மாறிட்டோம் ரப்புடைய பார்வையில. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிற பிரச்சனை இதனால தான். இதுக்குரிய தீர்வு நாங்க பெருமதியானவர்களா மாறணும். பெருமதியான அமலாக குர்ஆன் தக்வாவையும் ஈமானையும் சொல்லுது. நாங்க பெருமதியானவர்களா மாறினா நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த நிலைமையை சீராக்குறதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத் சொல்லுது, வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். மனிதர்கள் அவங்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை தண்ட வாழ்க்கையில எடுத்து நடக்க தயாராகிருவாங்கண்டா, குர்ஆனையும் ஹதீஸையும் தனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வாங்கண்டா, லஅகலூ மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து ரிஸ்குடைய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். அவங்க நிம்மதியா சாப்பாடுவாங்க, அவங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு தேவையான சாமனை அடைஞ்சு கொள்ள முடியாத தட்டுப்பாடுக்கு காரணம் என்னண்டா, இங்கிருந்து வானலோகத்துக்கு போற அமல்கள் தட்டுப்பாடாகிட்டு, இங்கிருந்து ரப்பு எதிர்பார்க்கிற அமல்கள் எந்த குறையும் இல்லாம போகும் என்றிருந்தால் அங்கிருந்து எங்களுக்கு வர வேண்டியதும் குறையில்லாம வரும். மக்கள் நேரான வழியில போவாங்க என்றிருந்தால் அவர்களுக்கு பரக்கத்தான ரிஸ்க நாங்க பொழிய வைப்போம் என்று அல்லாஹ் சொல்றார். பெரியவர்களே, சகோதரர்களே, தீர்வு இதுதான். இதை தவிர இன்னும் ஒரு தீர்வு இல்லை இந்த பிரச்சனைக்கு. நாங்க நல்லவர்களா மாறணும், நாங்க பெருமதியானவர்களா மாறணும், நாங்க ரப்பு எதிர்பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல வாழணும். அப்ப ரப்பு நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி வாழுவார். பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க அசில்ல
எங்களுக்கு தட்டுப்பாடாகிற நேரம், கேஸ் கிடைக்கல, 2 கிழமையா கிடைக்கலண்டா, ஒருத்தர் சுபகோட போயிட்டு கியூல நிக்கிறாரு, 10-12 மணியாக காட்டி நிக்கிறாரு. அவருக்கு சொல்றாங்க முன்னுக்குள்ள 10 பேருக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காதுண்டா. கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க இந்த உலகத்துல இப்ப இந்த நாட்டுல எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் ரப்புடைய ஹசானாலிருந்து வர வேண்டியதுதான். ரப்புடைய ஹசானாலிருந்து வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகினா எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது. மாவு கிடைக்கல, மில்க் பவுடர் இல்ல, 2 கிழமையா புல்ல அழுகுது, எங்களால தாங்கிக் கொள்ள முடியல. கரண்ட் இல்ல, கரண்ட் இருக்கணும் எதிர்பார்க்கிறோம், கரண்ட் இல்ல, எங்களால தாங்கிக் கொள்ள முடியல. தண்ணி, அது தண்ணி குறையில்லாம வரணும் எதிர்பார்க்கிறோம். அங்க தண்ணி வெட்டப்பட்டா அங்க எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது, கவலை வருகிறது. பெரியவர்களே, சகோதரர்களே, மேல இருந்து இறங்க வேண்டியவைகள் இறங்கின மாதிரி தொடர்ந்து இறங்காம இடையில கொஞ்சம் ரப்பு புடிச்சு காட்டினொன்ன எங்களுக்கு கவலையும் ஆத்திரமும் வருகிறது. ஆனா இங்கிருந்து வானலோகத்துக்கு போறது எவ்வளவு குறை உள்ளதா இருக்குது. ரப்பு எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நாங்க தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களா இருக்கணும், தஹஜ்ஜுதுல அழக்கூடியவர்களா இருக்கணும், குர்ஆன் திலாவத் செய்யணும், திக்ர் செய்யணும், சதக்கா கொடுக்கணும், நோன்பு பிடிக்கணும். இப்படியான நிறைய அமல்களை அல்லாஹ் இங்கிருந்து எதிர்பார்க்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத நேரம் நாங்க கவலைப்படுற மாதிரி, இங்கிருந்து போகாத நேரம் ரப்பும் எங்களோட கோபப்பட்டு இருந்தா 1 மாசம் 2 மாசம் எங்களால பொறுத்து கொள்ள முடியல. எத்தனை வருஷமா எங்கட அமல்கள் குறைபாடு உள்ளதாக இருந்தும் ரப்பு எங்களோட பொறுத்து கொண்டிருக்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால நாங்க ரப்போட தொடர்புடையவர்களா மாறணும். உலகத்துல அல்லாஹ் அவன் பக்கம் மக்களை கூப்பிடுற நேரம் முக்கியமான நிஅமத்துகளை ஞாபகப்படுத்தி கூப்பிடுவான். குர்ஆனுடைய ஒரு இடத்துல ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். நீங்க ரப்பின் பக்கம் வாங்க, நான் சொல்றத கேட்டு நடங்க, என்ன நீங்க இபாதத் செய்யுங்க என்று சொல்ற நேரம் அல்லாஹ் 2 நிஅமத்துகளை சொல்லி காட்டுறான். அந்த ரப்பு எப்படியானவன்டா, உங்களை பசியில போடாம உங்களுக்கு ரிஸ்க் தந்து கொண்டிருந்தான், உங்களை பயம் இல்லாம நிம்மதியா வாழ வச்சான். பெரியவர்களே, சகோதரர்களே, பசியும் பயமும் இந்த உலகத்துல அல்லாஹ்ட புறத்தில் இருந்து வார ஒரு பயங்கரமான 2 சோதனை. ஒரு மனிதனுக்கு தேவையான நேரத்துல சாப்பிடுறதுக்கு தேவையானது கிடைக்குதா, பயம் இல்லாம அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கி இருக்கிறானா, இந்த 2ம் அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிஅமத். தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன்ட்ட இபாதத் இல்லாம போகும்டா, ரப்புடைய தொடர்பு இல்லாம போகும்டா, அவரிடத்திலிருந்து இந்த 2 நிஅமத்துகளும் கலட்டப்படும். நிம்மதியா வாழ்ந்தவர் நிம்மதி இல்லாம பயத்தோட வாழ வேண்டி வரும். எந்த தட்டுப்பாடும் இல்லாம ரிஸ்க் அடைஞ்சு கொண்டிருந்தவர் ரிஸ்க்ல தட்டுப்பாடு ஏற்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாரு. தேவையான சாப்பாட, தேவையான அத்தியாவசிய பொருட்களை தேவையான நேரத்தில் அடைஞ்சு கொள்ள மாட்டாரு. இபாதத்தில குறைபாடு வார நேரம் ரப்புடைய புறத்தில் இருந்து வார சோதனை தான் இது. குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல இத மிக தெளிவாகவே அல்லாஹ் சொல்றார். லரபல்லாஹு மஸலன் கரியத்தன், ஒரு ஊர் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்றார். அந்த ஊருக்கு 2 நிஅமத்துகளை நாங்க கொடுத்திருந்தோம். கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான். முதலாவது நிஅமத், அவங்க நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க.
பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இரண்டாவது யத்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான், அவங்களோட நாட்டுல அந்த ஊர்ல எந்த தட்டுப்பாடும் இல்லாம எல்லா புறத்திலும் எல்லா அடிப்படையிலும் எல்லா வழிகளிலையும் ரிஸ்க் அவங்களுக்கு கிடைச்சு கொண்டிருந்துச்சு. இந்த ஊரில் உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க? ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அந்த ஊர்ல உள்ளவங்க அல்லாஹ்ட நிஅமத்தை மறுத்தாங்க, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சாங்க. ரப்பு எதிர்பார்த்த மாதிரி பூமிக்கு மேல வாழல்ல. அதனால அல்லாஹ் கொடுத்த அந்த ரெண்டு நிஅமத்தையும் பறிச்சான். فَأَذَاقَهَا اللَّهُ لِبَاسَ الْجُوعِ وَالْخَوْفِ بِمَا كَانُوا يَصْنَعُونَ, பசியாலையும் பயத்தாலையும் அல்லாஹ் அவர்களை சோதிச்சான். பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட நாட்டுல ஒரு காலம் நிம்மதியா வாழ்ந்தோம். ஆனா 2-3 வருடங்களுக்கு முன்னால நாங்க இந்த நாட்டில் இருந்ததையும் இப்ப நாங்க இருக்கிற முறையையும் எடுத்து பார்த்தா ஒரு பயத்தோட வாழ்றோம், ஒரு அச்சத்தோட வாழ்றோம். ஒரு காலம் எங்கட நாட்டுல எந்த தட்டுப்பாடும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களை நாங்க அடைஞ்சு கொண்டிருந்தோம். ஆனா இன்றைக்கு ஒரு பொருளை நாங்க அடையணும் இருந்தா, ஒரு சாமன் வேணும் இருந்தா பல மணித்தியாலம் காக்க வேண்டி இருக்குது, பல நாட்கள் பல வாரங்கள் காத்திருந்து அடைய வேண்டிய ஒரு நிலைமை. பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒன்றும் இல்ல, ரப்பு எங்களை தண்டிக்கிறான். ரப்பு எதிர்பார்க்கிற மாதிரி மனிதன் இந்த பூமிக்கு மேல வாழல் இருந்தால் அல்லாஹ் அந்த ஊரை தண்டிக்கிறதாக, பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் சோதிக்கிறதாக சொல்லி இருக்கிறார். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க சந்திச்சிருக்கிற இந்த நிலைமைக்குரிய தீர்வு அதுதான். அதை தவிர வேறொன்றும் இல்ல. நாங்க ரப்பின் பக்கம் தொடர்புடையவர்களா மாறணும். நான் மட்டும் ரப்பின் பக்கம் தொடர்புடையவனா இருந்து போதாது, நாங்க எல்லாரும் ரப்பின் பக்கம் தொடர்புடையவர்களாக மாறணும். பெரியவர்களே, சகோதரர்களே, ஏனென்றா குர்ஆன் வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ், ஒரு ஊரில் உள்ள அனைவரும் ரப்பின் பக்கம் திரும்பணும் என்றதை ஞாபகப்படுத்துது. ஒரு தனி மனிதன் திருந்தி ரிஸ்க பரக்கத்துடைய வாயில்களை அல்லாஹ்விடத்திலிருந்து திறக்க வைக்க இயலாது. எங்கட வீட்டுக்கு பரக்கத் வேணும்டா நான் மட்டும் சுபகு தொழுது போதாது, நான் மட்டும் தஹஜ்ஜுத் தொழுது போதாது, நான் தொழுகிறோன் தானே, நான் சதக்கா கொடுக்கிறேன் தானே, இல்ல ஏண்ட வீட்டுக்கு பரக்கத் வேணும் என்று இருந்தால் நானும் நல்லவனா இருக்கணும், ஏண்ட மனைவி நல்ல மனைவியா இருக்கணும், ஏண்ட புள்ளகள் நல்ல புள்ளகளா இருக்கணும், ஏண்ட வாப்பா உம்மா நல்லவர்களா இருக்கணும். அப்பதான் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால நான் நல்லவனா இருக்கிறதல்ல இதுக்குரிய தீர்வு, நாங்க நல்லவர்களா மாறணும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 3 ஆயத்துகள்ல இந்த உலகத்துக்கு கோப பார்வை வராம இருக்கிறதுக்குரிய 3 அமல்களை சொல்றான், 3 விடயங்கள். இந்த உலகத்துக்கு ரப்புடைய தண்டனை இறங்காம இருக்கணும்டா இங்க 3 விஷயம் நடக்கணும். அதுல முதலாவது வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம், ஒரு நபி ஒரு உம்மத்தில இருக்கிற நேரம் அல்லாஹ் அந்த கூட்டத்தை ஒரு நாளும் தண்டிக்க மாட்டார். இப்ப நபி இல்ல. இரண்டாவது வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன், ஒரு ஊரில் உள்ளவங்க ஒரு பிரதேசத்தில் உள்ளவங்க இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இருந்தா அல்லாஹு தஆலா அந்த ஊரையும் ஒரு நாளும் அழிக்க மாட்டார். இதனால தான் எங்கட உலமாக்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வார நேரம் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க, அதிகமா இஸ்திக்பார் செய்ய சொல்லி. நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். எங்கட வீட்டுல நாங்க 3 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம், ரமலானுடைய மாதம் சிறப்பான மாதம், மக்ஃபிரத்துடைய 10 இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல ஒரு 2000 இஸ்திக்பார் செய்வோம், நிலைமை சீராகிறதுக்கா.
ஒரு 5000 இஸ்திக்பார் செய்வோம். எங்கட குடும்பத்துல உம்மா வாப்பா எல்லாரும் சேருவோம். ஒவ்வொருத்தரும் 1000 2000 இன்றைக்கு இந்த காலத்துல எத்தனையோ குடும்பங்கள் இப்படி சேர்ந்து அமல் செஞ்சு கொண்டிருக்கிறார். குர்ஆன் சொன்ன 2வது அமல் இஸ்திக்பார். 3வது வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு ஊர்ல முஸ்லிஹூன்கள் இருப்பாங்க இருந்தால், முஸ்லிஹண்டா யாரு? நான் நல்லவனா இருக்கிறேன் என்று போதுமாக்கிக் கொள்றவர் அல்ல. எல்லாரும் நல்லவர்களா வாழணும், எல்லாரும் பள்ளியோடு தொடர்புடையவர்களா இருக்கணும், எல்லாரும் தொழணும், எல்லாரும் இபாதத் செய்யணும், யாரும் பாவம் செய்யப்படாது என்ற சிந்தனையில் உள்ளவங்க, மக்களை நல்லவர்களா ஆக்கணும் என்ற உணர்வு உள்ளவங்க, சமூக சேவையாளர்கள் எந்த ஊர்ல இருப்பாங்களோ அங்கேயும் ரப்போ வேதனையை அனுப்ப மாட்டார். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால ஒரு ஊர்ல சாலிகானவர்கள் இருந்து தண்டனையை தடுக்க இயலாது, முஸ்லிஹூன்கள் இருக்கணும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அனுஹுலகு வபீன சாலிஹ், எங்கள்ல சாலிகான மனிதர்கள் இருக்கிற நேரம் நாங்க அழிக்கப்படுவோமா, எங்களுக்கு தண்டனை வருமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம் இதா கஸுரல் ஹபஸ், பாவங்கள் கூடிரும் என்றிருந்தால் தண்டனை சாலிகானவர்களுக்கும் சேர்த்துதான் வரும். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால நான் நல்லவனா இருக்கிறேன், நான் தொழுகிறேன் தானே, நான் துவா செய்றேன் தானே, நிலைமைக்காக நான் தஹஜ்ஜுதுல அழுகிறேன் தானே, இது மட்டுமல்ல தீர்வு. இந்த எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லவர்களாக்கணும், எல்லாரையும் பள்ளியோடு தொடர்பு படுத்தணும், எல்லாரையும் இபாதத் செய்யக்கூடியவர்களாக மாற்றணும். இதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், மக்களுக்கு சொல்றான், அல்லாஹ் ரசூலுடைய அழைப்புக்கு நீங்க பதில் கொடுங்க. நல்லவர்கள் நல்லதின் பக்கம் அழைப்பு கொடுத்தா பதில் கொடுங்க. இதுக்கு மாறு செஞ்சா ரப்புடைய சோதனை. அதுக்கு அடுத்த ஆயத்துல தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வத்தகூ ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, பாவம் செய்றவங்கள மட்டும் வந்து சேராது சில சோதனைகள், சில ஃபித்னா இருக்குது. அது இந்த உலகத்துக்கு வந்தா பாவம் செய்றவங்களுக்கு மட்டும் இல்ல வரும், நல்லவர்களும் பாதிக்கப்படுவாங்க, சாலிகானவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்படியான ரப்புடைய தண்டனையை நீங்க பயந்து கொள்ளுங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, அப்படியான ஒரு நிலைமைக்கு தான் நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். இபாதத்தோடு உள்ளவர்களும் கஷ்டப்படுறாங்க, நல்லவர்களும் கஷ்டப்படுறாங்க. அதனால இதுக்குரிய தீர்வு என்னண்டா, நாங்க எல்லாரும் நல்லவர்களா மாறணும். நாங்க ஒரு முடிவெடுக்கணும், ஏண்ட வீட்டுக்குள்ளிருந்து வானலோகத்துக்கு பாவம் போகக்கூடாது, ஏண்ட வீட்டுக்குள்ளிருந்து சஜதா போகணும், திலாவத் போகணும், இஸ்திக்பார் போகணும், விக்ர் தஸ்பீஹாத்துகள் போகணும், அழுக தொழுக போகணுமே தவிர அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத எதுவுமே ரப்புடைய கஸானாவை நோக்கி போகக்கூடாது. பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படியான ஒரு முயற்சியில நாங்க ஈடுபடுவோம் என்றிருந்தால் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் அவங்கட பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களை நல்லவர்களா மாற்றணும் என்ற உறுதி எடுத்து முயற்சி செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமையை மாற்றேலும். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமைய இந்த முயற்சி செஞ்சு நாங்க மாற்ற இல்லைன்றிருந்தால் இந்த நிலைமையை யாராலையும் மாற்றலாம். நாங்க இந்த ஒரு ரமதானுடைய ஒரு மாத கால முயற்சி செய்வோம். இந்த முழு நாட்டு மக்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய, பரக்கத்தான வாழ்க்கைய, தட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைய நாங்க ரப்பிடத்துல கேட்டு கொடுப்போம். இன்னும் தெளிவா சொல்றேன்டா, இந்த நிலைமையை சீராக்குறதுக்குரிய ஆயுதம் கலிமா சொன்ன எங்கட கையில தான் இருக்குது. இது எங்களால தான் சாதிக்கலாம்.
ஏண்டா இந்த நிலைமையை ஏற்படுத்தினது ரப்பு, ரப்பால தான் இதை இல்லாமல் ஆக்கலாம். எனவே நாங்க ரப்போடு தொடர்புடையவர்களா மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த பிரச்சனை வந்த நேரம் அவங்க இதுக்கு செஞ்ச மாற்று வழி அதுதான். முன்னால தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்களுடைய இமாம்களுடைய காலத்துல இப்படியான கலாஉல் அஸ்ஆர், பயங்கரமான விலை அதிகரிப்பு, பொருட்கள் தட்டுப்பாடு, இது போன்ற பிரச்சனைகள் வந்த நேரம் அவங்க கையாண்ட முறை என்னண்டா, மக்களை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தினாங்க. இதுக்கு மாற்றமான முயற்சிகளால இதை சாதிக்க கஷ்டம். ஆனா இந்த நிலைமையை நாங்க முயற்சி செஞ்சு ரப்பின் பக்கம் திரும்பி மாற்றிக்கொள்ள இல்லைன்றிருந்தால் இன்னும் பயங்கரமான நிலைமை எங்களை காத்து கொண்டிருக்குது. நாளுக்கு நாள் நாங்க மோசமான நிலைமையை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறோம். பயங்கரமான நிலைமையை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அறிக்கை வெளியாக்கப்படுகிறது, சொல்றாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, இதே நிலைமை தொடர்ந்தா இன்னும் 2 கிழமையில் இப்படி, 1 மாசத்துல இப்படி, 2 மாசத்துல இப்படி, 6 மாசத்துல நாடு என்ன நிலைமைக்கு தள்ளப்படும் என்று எங்களுக்கு அறிக்கைகள் விடப்படுகிறது. இதை மாத்துறதுக்கு என்ன வழி? இதுக்கு முன்னால இப்படி வந்த நேரம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 350களுக்கு பின்னால இப்படியான பயங்கரமான பஞ்சம் பல தடவை வந்திருக்குது. பக்தாதுல வந்திருக்குது, ஷாம்ல வந்திருக்குது. அந்த நேரம் மக்கள் தன்னை ரப்போடு தொடர்பு படுத்த தவறினாங்க. இந்த நிலைமை இன்னும் சூடு பிடிச்சிச்சு, இன்னும் பயங்கரமான வறுமைக்கு போனாங்க, பஞ்சத்தின் பக்கம் தள்ளப்பட்டாங்க. சல்லி இருந்தா தேவையான பொருள் இல்ல, தேவையான பொருள் இருந்தா அதை வாங்குறதுக்கு கையில சல்லி இல்ல. அந்த அளவு பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. பசி, கையில சல்லி இருக்குது, வாங்குறதுக்கு சாப்பாடு இல்ல. சாப்பாடு இருக்குது, சொத்து இருக்குது, ஆனா கொடுத்து வாங்க சல்லி இல்ல. எந்த அளவு நிலைமை மாறிச்சிருந்தா பெரியவர்களே, சகோதரர்களே, சொந்த வீட்டை வித்து ரொட்டி வாங்கி சாப்பிட்ட வரலாறு பதியப்பட்டிருக்குது. மிருகங்களை அறுத்து 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 ஹலாலான மிருகங்கள் முடிஞ்சு ஹராமான மிருகங்களை அறுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த பூமிக்கு மேல முடிஞ்சாச்சு. மனிதர்கள் அறுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. பெற்றார்கள் குழந்தைகளை அறுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவு பயங்கரமான நிலைமைக்கு இதுக்கு முன்னால் உள்ள உம்மத்துகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்றத வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. பெரியவர்களை, இப்படி எல்லாம் எங்கட நாட்டுல வருமாண்டு நாங்க மிச்சம் தூரமா யோசிக்கிற நிலைமையில இல்ல நாங்க இருக்கிறோம். நாளுக்கு நாள் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல பெரியவர்களே, சகோதரர்களே. அதனால நாங்க எல்லாரும் ஒன்றுபடணும், நாங்க எல்லாரும் ஒன்று சேரணும், நலவுல ஒன்று சேரணும், இபாதத்துல ஒன்று சேரணும், ரப்ப திருப்திப்படுத்துற விஷயத்துல ஒன்று சேரணும். ஏதோ நான் நல்லா தானே இருக்கிறேன் இல்ல, எல்லாருக்கும் நல்ல நிலைமை வரணும். பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க ஒரு நல்ல சிந்தனைய நல்லா யோசிச்சு நாங்களும் எங்கட குடும்பமும் எங்கட ஊர்ல உள்ளவங்களும் எங்கட பிரதேசத்தில் உள்ளவங்களும் ரப்பின் பக்கம் திரும்புறதுக்கு உண்டான பாரிய ஒரு முயற்சியை செய்யணும். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த மாதம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல, இந்த மாதத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் ரப்போட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளலண்டா இன்னும் ஒரு மாதத்துல எந்த அளவு சாத்தியம் தெரியா. ஏண்டா நரகத்து கதவுகள் எல்லாம் மூடப்பட்ட மாதம், ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதம், அமல்ல ஆசை உள்ள மாதம், சஹருக்கு விரும்பியோ விரும்பாமலோ எழும்புற மாதம், வீட்டுல 5 பேரா 5 பேரும் தஹஜ்ஜுத் தொழ முடியுமான மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, நிறைய அமல்கள் செஞ்சு எங்களை நாங்க பாரமுள்ளவர்களா மாற்றணும். எங்களுக்கு தேவையான ஈமானையும் தக்குவாவையும் சம்பாதிக்க கூடியவர்களாக மாறி நாங்க நல்லவர்களாகினா அல்லாஹு தஆலா நிலைமைகளை சீராக்குவதா சொல்லுகிறார். நாங்க சொல்றோம் என்னண்டா,
நிலைமை சீராகினா பள்ளிக்கு வரலாம். என்ன தராவீஹ் இல்ல, கரண்ட் இல்ல, என்ன தராவீஹ் இல்ல, வெள்ளனையிலிருந்து கேஸுக்கு நின்றேன், அதனால பள்ளிக்கு வர கிடைக்கல. இந்த நிலைமையை காரணம் காட்டி எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்காம இருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க எதிர்பார்க்கிறோம் என்னண்டா, நிலைமை சீராகினா நான் எல்லாத்தையும் சரியா செய்வேன் என்றேன், நிலைமை சீராகினா பள்ளிக்கு வருவேன் என்றோம். ரப்பு சொல்றான் என்ன தெரியுமா, நீங்க பள்ளிக்கு வாங்க, நாங்க நிலைமையை சீராக்குறோம். எல்லா ஆயத்துகளும் முதலாவது எங்களைத்தான் ரப்பு வர சொல்றான். நாங்க முதலாவது ரப்பின் பக்கம் போவோம் என்றிருந்தால் நிச்சயமாக எங்கட தேவைகளை ரப்பு பூர்த்தி செய்வான். நாங்க ரப்பிடத்துல நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரப்பும் எங்களிடத்துல நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மனிதனின் பக்கம் வரமாட்டானா, ஏண்ட குர்ஆன் ஓத மாட்டானா, எனக்காக தஸ்பீஹ் செய்ய மாட்டானா, சஜதா செய்ய மாட்டானா, இப்படின்னு சொல்லி ரப்பும் எங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால நாங்க எங்கட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகணும் இருந்தா நாங்க ரப்பு எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல சீதேவியான ரப்புக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை இந்த பூமிக்கு மேல வாழுவோம் என்றிருந்தா நிச்சயமாக அல்லாஹு தாலா இந்த நிலைமைகளை சீராக்குவார். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, வெளிப்படையான அஸ்பாபுகள் விடயத்துல நாங்க முயற்சி செய்யறது பிழை இல்ல. முயற்சி செய்யறதோட அடிப்படைய மறந்துடக்கூடாது. இந்த நிலைமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எனவே ரப்பு தான் இந்த நிலைமையை சீராக்கணும்ன்றதை விளங்கி இருக்கிறோம். ரப்பின் பக்கம் திரும்புவோம், நல்லவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, பரக்கத் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. ரமலானுடைய மாதம் சங்கையான மாதம். யா அல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு உள்ள மாதம். யா அல்லாஹ், இந்த மாதத்துல ஓண்ட மக்ஃபிரத்தை அடைஞ்ச அந்த கோடிக்கணக்கான கூட்டத்துல எங்கட பேரையும் போற்று நாயனே. ஓண்ட ரஹ்மத்தை அடைஞ்ச சீதேவிகள் கூட்டத்துல எங்களையும் சேர்த்துக்கோ நாயனே. யாருக்கெல்லாம் தக்வாவை நசீபாக்குறாயோ அப்படியான நல்ல மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான்ல அதிகமா குர்ஆன் ஓதுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திரு நாயனே. யா அல்லாஹ், சீதேவியா வாழ்ந்து சீதேவியா மௌத்தாக தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய பதுவாவுக்கு எங்கள்ல யாரையும் ஆளாக்கிறாதே நாயனே. எங்கட குடும்பத்துல, எங்கட மனைவி மக்கள்ல, பெற்றார்கள்ல யாராவது நோயாளிகளா இருந்தா ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக, பரக்கத்தான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் கபராளிகளா இருக்கிறாங்களோ அவங்களோட கபர சுவன பூங்காவாக ஆக்குவாயாக, நரக படுகொலியை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. கேள்வி கணக்கு இல்லாம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. அவங்களால நடந்த தவறுகளுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்குவாயாக. அவங்களால நடந்த நலவுகளை இஹ்லாஸ் உள்ளதா கபூல் செய்து கொள்வாயாக. இந்த நாட்டு நிலைமைய நீயே சீராக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாராலையும் இந்த நிலைமையை சீராக்க முடியாது. யா அல்லாஹ், இதை உருவாக்கினவன் நீதான். யா அல்லாஹ், நீயே இந்த நிலைமையை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், பயங்கரமான சோதனையை எங்களால தாங்கிக் கொள்ள இயலாது. யா அல்லாஹ், நாங்க ஈமான பறிகொடுத்துருவோம் நாயனே. எங்கட ஈமான பாதுகாத்துருவாயாக. பசியை விட்டும், பயத்தை விட்டும், பஞ்சத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. வறுமையை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கட தேவைக்காக யா அல்லாஹ் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டு வச்சிராதே நாயனே. யா அல்லாஹ், எங்களை கஷ்டப்படுத்தி யாரிடத்திலையும் எதிர்பார்க்க வச்சிராதே நாயனே. எழுதின ரிஸ்க கண்ணியமா கொண்டு வந்து சேர்த்திரு நாயனே. எழுதின ரிஸ்க அடைகிறதுக்காக யாருட முன்னாலையும் கேவலப்பட வச்சிராதே நாயனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட எல்லா கைறுகளையும் தந்திரு நாயனே. பாதுகாப்பு தேடிய எல்லா ஷர்றுகளை விட்டு